வரலாறுல சில பெயர்கள் இருக்கு. அதெல்லாம் தலைமுறைகள் கடந்தும் நம்ம மனசுல நிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் மகாத்மா காந்தி. ஆனா நாம அவர் அமைதியோட சின்னமா கொண்டாடுறோம் இல்லையா? அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அது சொல்லப்படாத வழிகளும் மிகப்பெரிய தியாகங்களும் நிறைஞ்ச ஒரு பக்கம். ஆமா, இந்த ஒரு வரியத்தான் காந்திய பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரொம்ப எளிமையா தெரியற இந்த ஒரு வரிக்கு பின்னாடி நம்பவே முடியாத அளவுக்கு போராட்டங்களும் தனிப்பட்ட இழப்புகளும் நிறைஞ்ச ஒரு ரொம்ப சிக்கலான வரலாறு ஒளிஞ்சிருக்கு. சரி, வாங்க. இந்த கேள்விக்குள்ள தான் நம்ம கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஏன்னா காந்தியோட வெற்றிங்கிறது சும்மா சுதந்திரம் கிடைச்சதுன்றதோட முடியல. அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய துயரமும் இருக்கு. காந்தியோட கதை எடுத்த உடனே ஒரு புரட்சியாளர் கதையா தொடங்கல. அதுக்கு பதிலா மோகன்தாஸ்னு ஒரு சாதாரண இளைஞ நிறைய கனவுகளோட லட்சியங்களோட இருந்த ஒருத்தரோட பயணமா தான் ஆரம்பிச்சது. பாருங்க, சட்டம் படிக்கிறாரு, ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை. ஆனா அவரோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, உலக வரலாற்றையே ஒரு சம்பவம் புரட்டி போட போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த டேர்னிங் பாயிண்ட் அது தென்னாப்பிரிக்காவில் ஒரு குளிர்காலத்து ராத்திரியில ஒரு ட்ரெயின் பயணத்துல தான் நடந்துச்சு. அது அவரோட மொத்த வாழ்க்கையையும் உலுக்கி போட்ட ஒரு தருணம். யோசிச்சு பாருங்க, கையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கு, ஆனா நீங்க இந்தியர்ங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளியே வீசுறாங்க. அந்த அவமானம், அந்த அநீதி, அது அவருக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட தாக்குதலா அவர் பார்க்கல. அது ஒட்டுமொத்த இந்திய இனத்துக்கே நடந்த அவமானமா அவர் மனசுல பதிஞ்சது. அன்னைக்குதான் மோகன்தாஸ் மகாத்மாவா மாறப்போற பயணத்தோட முதல் அடி எடுத்து வச்சாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அந்த குளிர்ல தனியா அவர் இருந்த அந்த ராத்திரி, அதுதான் அவருக்குள்ள ஒரு நெருப்ப பத்த வச்சது. அந்த சின்ன நெருப்பு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்க்க போகுதுன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவர் வெறும் கோபப்பட்டுட்டு சும்மா இருந்தில்ல, அந்த கோபத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா மாத்தினாரு. தென்னாப்பிரிக்கால இருந்த இந்தியர்களோட உரிமைகளுக்காக போராட ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. சொல்லப்போனா தென்னாப்பிரிக்கா அவருக்கு வெறும் போராட்டக்களம் மட்டும் இல்ல, அது அவரோட அகிம்சைங்கிற ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு லேப் மாதிரி இருந்துச்சு. சுமார் 20 வருஷம் அனுபவத்தோட காந்தி இந்தியாவுக்கு திரும்பி வராரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது சாப்டர் அவருக்காக காத்துட்டு இருந்துச்சு. தென்னாப்பிரிக்காவுல பத்த வச்ச அந்த நெருப்பு இப்போ தாய்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர தயாரா இருந்துச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் அங்கங்க சிதறி கிடந்துச்சு. காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அது எல்லாத்தையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வந்தாரு. நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு புது முகத்தையும் ஒரு புது ஐடியாவையும் அவர் தான் கொடுத்தாரு. பொதுவா உலகத்துல பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை எப்படி ஜெயிச்சிருக்காங்க? போர் செஞ்சு, ஆயுதங்களை வச்சு. ஆனா காந்தி ஒரு புது வழிய காட்டினாரு. அவரோட ஆயுதங்கள் அன்பும் உண்மையும் தான். அதுக்கு அவர் வச்ச பேர் தான் சத்தியாகிரகம். இந்த ஒரு வார்த்தை பிரிட்டிஷ் பேரரசியே கதிகலங்க வச்சது. இப்ப சத்தியாகிரகம்னா என்ன? அது சும்மா அமைதியா இருக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது அநீதியை பார்த்துட்டு அதுக்கு எதிரா தைரியமா இருக்கிறது. எதிரிய ஆயுதத்தால தாக்காம அவங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்புறது. இதுதான் அதோட பவர். ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஆனா அமைதியான ஆயுதம். இந்த தத்துவத்தை அவர் எப்படி நடைமுறைப்படுத்தினாருன்னு பாப்போம். ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தப்ப நாடே கொந்தளிச்சது. அந்த கோபத்தை அவர் ஒரு போராட்டமா மாத்தினாரு. அப்புறம் தண்டி யாத்திரை. யோசிச்சு பாருங்க, ஒரு கைப்பிடி உப்புக்காக 240 மைல் நடைப்பயணம். அது பிரிட்டிஷ் ஆட்சியோட அதிகாரத்தையே கேள்வி கேட்டுச்சு. கடைசியா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், செய் அல்லது செத்துமடின்னு சொன்னாரு. இனிமே சுதந்திரம்தான் ஒரே வழின்னு உறக்கச் சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு போராட்டமும் பிரிட்டிஷ் ஆட்சியோட அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வச்சது. எத்தனையோ வருஷ போராட்டம், தியாகம், இதுக்கெல்லாம் அப்புறம் கடைசியா சுதந்திரம் கிடைக்க போகுது. அந்த விடியலுக்காக எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆனா அந்த விடியல் கூடவே ஒரு இருண்ட பக்கமும் வரப்போகுதுன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஆகஸ்ட் 15, 1947 அந்த நாள். ஒரு பக்கம் சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷம், கொண்டாட்டம். ஆனா இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான மக்கள் ரத்த கண்ணீர்ல மிதந்தாங்க. நாடு ரெண்டா பிரிஞ்சது. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு நாம கொடுத்த விலை ரொம்பவே அதிகம். இந்த பிரிவினை காந்தியோட இதயத்தையே நொறுக்கிடுச்சு. அவர் வாழ்க்கை முழுக்க எதுக்காக போராடினாரோ, ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக. ஆனா அதே இந்தியா அவர் கண் முன்னாடியே ரெண்டா உடைஞ்சு மக்கள் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகிறத பார்த்தாரு. இது அவருக்கு எவ்வளோ பெரிய வேதனையா இருந்திருக்கும். அதுதான் அவரோட கடைசி தியாகத்துக்கான ஆரம்பம். எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. வாழ்க்கை முழுக்க அகிம்சை அகிம்சைன்னு சொன்ன ஒரு மகாத்மாவோட வாழ்க்கை கடைசியில ஒரு கொடூரமான வன்முறையால முடிவுக்கு வந்தது. அமைதியான எல்லா மக்களையும் அரவணைச்சு போற ஒரு இந்தியா வேணும்னு அவர் நினைச்சாரு. ஆனா அந்த எண்ணத்தை விரும்பாத ஒருத்தராலேயே அவர் கொல்லப்பட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒற்றுமைக்காக போராடினார், ஆனா கடைசியில பிரிவினை தான் மிஞ்சியது. அகிம்சைய பேசினார், ஆனா கொலையில தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு காந்தியோட உண்மையான மரபுங்கிறது என்ன? அது வெறும் ஒரு வெற்றி கதை மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கையும் கூட.
ஒரு பக்கம் மிகப்பெரிய சாதனங்கள், இன்னொரு பக்கம் மனசை உடைக்கிற தியாகங்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல தொங்குற ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கும் தேடிட்டு இருக்கோம்.